ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2014 எடுக்கப்பட்ட ருரோனி கென்சி பார்ட் 3 த லெஜண்ட் என் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு அனிமே சீரிஸோட லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. இதோட பார்ட் 2 வெர்ஷனும் இப்போ தான் தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ட் 2ஓட வீடியோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்ட் 3ஓட கதை என்ன அண்ட் பார்ட் 3 பார்ட் 2ஓட எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பார்ட் 2ஓட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படம் பார்ட் 2ஓட கண்டினியூட்டியாக தான் எடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 2வை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து அந்த ஷைஷு அப்படிங்கிற வில்லன் கூட நம்ம ஹீரோ வந்து கப்பலில் வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் தன் காதலி வந்து தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து குதித்து வெளியே குதிப்பார். ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் இந்த பார்ட் 3 எடுத்திருக்காங்க. ஸோ நடுக்கடலில் விழுந்த நம்ம ஹீரோவை ஒருத்தர் மீட்டு வந்து காப்பாற்றி வச்சுருப்பாங்க. மீட்டு எடுத்தது யாருன்னு பார்க்கும்போது அவரோட முன்னாள் மாஸ்டர், இந்த கலைகளெல்லாம் கற்றுக் கொடுத்த அவர் மாஸ்டர் தான் வந்து காப்பாற்றி வச்சுருப்பாரு. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு, என் கூட இன்னொரு பொண்ணு எதுவும் இருந்தாலா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை, நீ மட்டும்தான் இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து காதலியை தொலைச்சிருவார். காதலியை தேடுறதும் அண்ட் ஆல்சோ வந்து நல்லா திருப்பி வந்து நம்ம மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதே வில்லனை தேடி போவார். ஸோ கடைசி திருப்பி இந்த தடவை வந்து அவரை அழிக்க முடிஞ்சா இல்லையாங்கிற மாதிரி தான் இந்த பார்ட் 3 விஷயம் எடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் படத்தோட வில்லனான ஷைஷு வந்து இவரோட கிராமத்துக்கே போய் அவங்க இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே திருப்பி ஹீரோ வந்து திருப்பி கண்ட்ரோல் எடுத்து தான் கிராமத்தை மீட் எடுத்தாரா இல்லையா, தொலைஞ்சு போனாலும் தன்னோட காதலி கிடச்சாலா இல்லையாங்கிற மாதிரி இந்த படத்தோட எண்டிங்கை முடிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. அந்த படத்தோட இந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷன் பேக்லாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற சில சிஜி ஒர்க் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பர்டிகுலராகவே சொல்லணும் அப்படின்னா அந்த கப்பல்லாம் வந்து ரொம்ப பூரான ஒரு அவுட்புட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த கப்பல் சில இடங்களில் வந்து விஎஃப்எக்ஸ் மூலமாக பண்ணி காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதுதான் வந்து பூரா ஒரு விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். மித்தபடி கேரக்டர் டெவலப்பிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அதே படத்தில் இருக்கிற எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்கிறனால சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட முடிஞ்ச அளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தான ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங். அதனால் அதுக்காகவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா பார்ட் 1லேயே நான் ஏற்கனவே சொன்னேன், சில இடங்களில் வர அந்த தமிழ் டப்பிங் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற தமிழ் டப்பிங்கும் சில இடங்களில் வந்து கேரக்டர்ஸோட மெர்ஜ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நல்லா தான் இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாலும் சில இடத்துல மெர்ஜ் ஆகலை. பட் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா தான் வந்திருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யத்தை முடிக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.